அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டீனா கிச்சன். இது எங்களுடைய 9வது இஃப்தார் தான். அன்றைய நாள் பேட்டிஸ் தான் செஞ்சிருந்தேன். ஸ்ரீலங்கால ஃபேமஸ் ஆகிருக்கிறது அந்த இஃப்தார் டைமுக்கு எல்லா வீட்லயும் செய்யக்கூடிய இந்த பேட்டிஸ். அதுவும் முட்டை பேட்டிஸ்ன்றா சொல்லவே தேவையில்ல. இந்த முட்டை பேட்டிஸ் உங்களுக்கு நீண்ட நேரம் அப்படி நல்லா கிரிஸ்பியா இருக்கணும்னா, நீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி அந்த மாவ பெனஞ்சு எடுத்து பாருங்க. டேஸ்ட் நல்லா வரும். மோட பேட்டிஸும் அப்படியே இருக்கும் இஃப்தார் டைமுக்கும். நல்லா கிரிஸ்பியா இது போல வரும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துனேன். உங்களுக்கு பவுல்ல ஒரு 3 கப் அளவு இல்ல 2 கப் அளவு மாவு எடுத்துக்கலும். நான் இன்றைக்கு 2 கப் அளவு மாவு எடுத்துட்டேன். மாவோட நான் இன்றைக்கு முட்டையும் கொண்டு சேர்த்துட்டேன். முட்டையும் சேர்த்த போற இதோட கொஞ்சம் பட்டர் சேர்த்துனேன். உங்களுக்கு முட்டை சேர்க்காமைக்கு பட்டர், அடுத்து சுகர், அடுத்து சேர்த்து செய்யமில் உப்பு சேர்த்து நான் பட்டர் மிச்சம் சேர்க்கல. ஒரு டீஸ்பூன் மாதிரி தான் சேர்த்துட்டேன். சேர்த்த போற இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு இதோட ஆயில் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் ஆயிலும் 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்துட்டுக்கணும். இதோட 1 டீஸ்பூன் மாதிரி சுகர் சேர்த்துக்கணும். அந்த கிளிப்படி பட்டியில் சேர்த்த பிறகு நல்லா இப்படி கலந்துட்டுக்கணும். கலந்துட்ட பிறகு நாங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை நல்லா பனைஞ்சு எடுத்துக்கணும். மாவு நல்லா கையாலே நாங்கள் பனைஞ்சு எடுத்துக்கணும் மாவை. இப்படி கையால் மாவுக்கு தண்ணியை தெளித்து தான் மாவை பண்ணணும். ஒரே அடிக்கு ஊற்றிடாமைக்கு. பட்டிஸ் செய்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் பிகினர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் பட்டிஸ் செய்ய தெரியா, இது சரி ஒரு சொதப்பல் வரும். அப்போ இந்த டைமுக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய இஃப்தார் டைமுக்கு இப்போ பவுல்லேருந்து வெளியில் எடுத்து ஒரு கவுண்டர் டாப்பில் இல்லாட்டி கறியில் போட்டு நல்லா இழுத்து மாவை பனையணும் மண்ணப்படி. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாகி வரும். இப்போ நல்லா இழுத்து பனைஞ்ச பிறகு நாங்கள் இந்த மாவை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். இதுக்கான ஃபில்லிங் கறி அடுத்தடுத்து ஒன்று செஞ்சு வரச்சில மாவும் நல்லா சாஃப்டாகி வந்துடும். இதுக்கு இப்போ உருளைக்கிழங்கு உப்பு மஞ்சள் போட்டு அவிச்சு எடுத்தப்போ நல்லா இப்படி ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி நல்லா கலந்துட்டுக்கணும். இன்றைக்கி முட்டை பாட்டி செய்கிறதால இன்றைக்கி கிழங்கும் லீக்ஸ் தான் போட்டு கறியை செஞ்சுக்க போகிறேன். முட்டையை நல்லா பாயில் பண்ணி அதை ஒன்றை ஒரு 4க்காக தான் கட் பண்ணி எடுத்துனேன் எப்படி. இப்போ இந்த முட்டை பட்டி செய்கிறதுக்கு லீக்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதோட கொஞ்சம் பச்சை மிளகாய், அதோட வெங்காயம். இந்த கறி ஃபில்லிங் கறி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு ஃபேன் இல்லாட்டி ஒரு கடாயில் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயோட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்து செஞ்சால் அந்த பட்டி டேஸ்ட் நல்லா இருக்கும். அதோட நல்லா வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கணும். அப்படி ஒரு வெங்காயம் மாதிரி சேர்த்துணும். பெரிய வெங்காயம் உண்டு. அதோடய நாங்கள் பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும். சின்னதுன்னு அப்படி நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ அந்த விலங்காது பட்டிஸ்க்குள்ளே. அதோட கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். நாங்கள் இந்த சிக்கன் பேட்டிஸ்னா சிக்கன் சேர்த்துக்குவோம். அடுத்து டின் மீன் ஃபிஷ்னா டின் மீன் ஃபிஷ் சேர்க்குவோம். நாங்கள் இது முட்டை பேட்டிஸ்ன்றதால கிழங்கு தான் மட்டும் சேர்த்துக்க போகிறோம் லீக்ஸும். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கோம் முன்னப்படி. நாங்கள் இந்த எண்ணெய்க்கே கொஞ்சம் உப்பு தூள் சேர்த்துன்னா அப்போ எங்களுக்கு அந்த கறிக்கே உப்பு போட்ட மாதிரி இருக்கும். கணக்காக வரும். இப்போ இதோட நான் கட் பண்ணி வச்சு இந்த லீக்ஸ் சேர்த்துட்டேன். லீக்ஸ் சேர்த்த போது இதை நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ இதோட உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிருந்தது அதையும் இதோட சேர்த்துக்கணும். இது காரத்துக்காக மிளகாய்த்தூள், கட்டர்த்தூள் மட்டும்தான் சேர்த்துட்டேன். உங்களுக்கு இன்னும் காரம் தேவைன்னா மிளகாய்த்தூளும் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். நான் இந்த மிளகாய்த்தூள் தான் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துனேன் கட்டர்த்தூளை விட. இப்போ நாங்கள் கிழங்கையும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ இது கலந்துட்ட பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துனேன். மஞ்சத்தூள் நேரத்தோட சேர்க்க வேண்டியது லாஸ்ட்டில் தான் ஞாபகம் வந்துச்சு. அப்போ அதையும் கொஞ்சம் சேர்த்துனேன். ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கணும். மிச்சம் சேர்க்கப்படாது. சேர்த்த பிறகு நல்லா கலந்துட்டுக்கணும். கலந்துட்ட டைமுக்கு நீங்கள் நல்லா ஃப்ளேமை நல்லா குறைச்சிக்கணும். இப்போ உங்களுக்கு ஃபேனில் பார்க்க சில விலங்கு ஆயில் எதுவும் இல்லை. நல்லா சூடாக போல தான் இது நல்லா கலந்துட்டுண்டேன். இப்போ இதை லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். ஒரு ஹாஃப் மாதிரி நல்லா புளிஞ்சு ஊற்றிக்க. அப்போ நல்லா உப்பு புளி எல்லாம் நல்லா இருக்கும் அந்த கறியில். இப்போ நல்லா சேர்த்த போது நல்லா கலந்து விட்டு அப்படியே எடுத்து இதை அப்படியே ஆற வச்சிட வேண்டியது தான். நான் கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணி அதில் மாவு டஸ்ட் பண்ணி நல்லா பெரிய ரோலாக தான் இப்போ பருத்தி எடுத்துக்க போகிறேன். அப்படி பெரிய ஒரு மாவு உருண்டை எடுத்து அதைத்தான் நான் இப்போ தட்டி எடுத்துக்க போகிறேன். ஒரு உருட்டு கட்டியால் நீங்கள் எப்படி நல்லா தான் உருட்டி எடுத்துட வேண்டியது நல்லா மெல்லிசா. இப்போ இது கட்டர் வச்சு தான் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு கட்டர் இல்லை என்றால் உங்களுக்கு சின்ன பவுல் குட்டி பவுல் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோ மேலும். இப்போ இந்த ஒரு மாவில் எனக்கு ஒரு 3, 4 பாட்டி செஞ்சுக்கல. இப்போ மாவை டஸ்ட் பண்ணி 2 பக்கம் திருப்பி போட்டு போட்டு தான் இது செஞ்சதுக்கு போகிறேன். இப்போ இன்னும் எப்படி எடுத்து இந்த பேட்டிஸ் அச்சிக்கு தானே அதை வச்சு நாங்கள் ஃபில்லிங் கறியை வச்ச வேண்டியது தான். ஃபில்லிங் கறி வைக்கிற டைம் நல்லா வச்சுக்கணும் ஃபுல்லாக. அப்போ தான் அந்த பேட்டிஸ் நல்லா நல்லா பெருசாகி வரும். இல்லாட்டி உங்களுக்கு ஒரு பக்கம் குறைவா பேட்டிஸ் கறியை வச்சுட்டு அந்த பேட்டிஸ் அந்த நல்லா பெருசாகாமக்கு ஒரு பக்கம் சிறுசா ஒரு பக்கம் பெருசாக அப்படி சும்மா அலங்கோலமாக வந்துடும். இப்போ இதோட நல்லா முட்டையை மொண்டு வச்சுட்டா அந்த கறியை நல்லா ஃபில்லிங் ஆகிரும்.
பேட்டிஸ் அச்சிலேருந்து எடுத்த பிறகு இப்போ நாங்கள் அந்த ஓரமெல்லாம் நல்லா ஃபில் ஆக்கிடணும் இப்படி கையால் உண்டி இப்படி எடுத்த பிறகு தான் இப்போ நாங்கள் வந்து இந்த திறக்கணும் இப்படி. அப்போ வந்து அந்த கறி எதுவும் வெளியே வராமல் நல்லா ஃபுல்லாக எப்படி ஃபில் ஆகி வந்துடும் இப்படி. இப்போ பாருங்கள் பேட்டிஸ் எப்படி ஃபுல்லாகிக்குது. அந்த கறி வச்சது அந்த முட்டை வச்சது எல்லாம் இப்படியே தான் ஒவ்வொன்றா நான் செஞ்செடுத்துட்டேன். செஞ்செடுத்த பிறகு இதை வந்து நாங்கள் வைக்கிறதுக்கு வந்து ஒரு சஹன்லேயோ ஒரு ட்ரேலையோ நல்லா மாவை டஸ்ட் பண்ணிக்கணும். இல்லாட்டி அந்த பேட்டிஸ் வந்து அப்படியே கொஞ்சம் டைம் போச்சுல அப்படியே ஒட்டி பிடிச்சிக்க பார்க்கும். அப்போ எங்களுக்கு பொரிக்கிற டைமுக்கு அதுலேருந்து எடுக்கிறது கஷ்டமாயிரும். நீங்கள் கூடுதலாலும் மாவை கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கோங்க. மாவு தூவின அளவுக்கு ஒன்றும் ஆகாது. எல்லாம் செஞ்சு எடுத்த பிறகு இன்னும் இப்படி தான் இருந்துச்சு பேட்டிஸ் பார்க்குறதுக்கு அழகா இருந்துச்சு அந்த அளவுகள் எல்லாம். இப்போ இதை வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஃபேனில் சரி ஒரு சின்ன கடாயில் சரி எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லா சூடாயின பிறகு மீடியம் ஃப்ளேமுக்கு இன்னபடி வச்சுக்கணும். வச்ச பிறகு இதை பொரிச்சு எடுத்துக்கணும். எல்லாருக்கும் பொரிக்கிற மாதிரி தெரியும். ஒரு பக்கம் பொரிஞ்ச பிறகு மறுபக்கம் திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பேட்டிஸ் நல்லா வரும். எல்லாம் பொரிச்செடுத்த பொரின்னு எப்படி தான் பேட்டிஸ் வந்துச்சு பார்க்குறதுக்கே நல்ல ஒரு கோல்டன் கலரில் நல்லா அழகாக இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் முட்டை பேட்டிஸ் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். உங்களுக்கு முட்டை பேட்டிஸும் உங்களுக்கு செய்கிறதுக்கு லேஸாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி மெம்பர்ஸில் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.